சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தீபாவளி கொண்டாடுறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ கோவிலுக்கு போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியோட எல்லா விஷயமும் மீனாக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ரோகிணி வந்து கிறிஷை கூட்டிகிட்டு சாக போகிறேன்னு சொன்னதுனால மீனா அந்த விஷயத்த ஃபேமிலி கிட்ட சொல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மறைச்சி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோகிணியை பார்க்குறப்பெல்லாம் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா மீனா பார்க்குறப்பெல்லாம் ரொம்பவே பயந்துக்கிட்டே கேஷுவலாக இல்லாமல் ரொம்பவே ஒரு பயத்தோடயே இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மீனா எப்போ தான் இந்த விஷயத்த சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. ஸ்ருதி வேற மீனாவை பார்த்துட்டு, "என்ன மீனா உங்களை பார்க்கவே ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் குளத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவும் சமாளிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ நாள் இந்த உண்மையை வந்து மீனா தேக்கி வச்சிருக்க போகிறாங்க? எப்போ இந்த உண்மை வந்து வெளியே வந்து எல்லாருக்கும் ரோகிணியை பற்றி தெரிய போகுது? அப்போ வந்து கண்டிப்பாக மனோஜோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிரும். ரோகிணியை இவ்வளோ தூரம் நம்பினதுக்கு பாவம் அவர் தான் வந்து கடைசியில் ஏமாந்து போய் நிற்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.